வணக்கம், this is SP Premraj and experience alert from நம்ம anime nadu. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சோலோ லெவலிங்க்கு மோஸ்ட் டஃப் காம்படிஷனாக கொடுக்குற ஆனிமேவாக இருக்கும் அப்படின்னு மன்ஹுவா ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஆனிமே ஆஃப் தி ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னா அதுவுமே இந்த ஆனிமே தான். தி பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் ஸ்டூடியோ ஏகேட் தான் இதை ஆனிமேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடுமே ரிலீஸ் ஆயிருச்சு. சிறப்பான சம்பவமாக இருக்குன்னு பார்த்தா நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆனிமேவோட ஸ்டூடியோ என்னென்ன ஆனிமேலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும் போதே குக் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பாஸ்டல் லைஃப், ஓவர் டிரைவ் கேர்ள், டமயோமி, LBX கேர்ள்ஸ்னு என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி நமக்கு இருக்கோ அதே மாதிரி தான் மன்ஹுவா ஃபேன்ஸுமே அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை ட்ராப் பண்ணிட்டாங்க ஸ்டூடியோ என்னன்றது தெரிஞ்சவொடனே. சோலோ லெவலிங் ஆனிமே நிறைய மன்ஹுவாக்கு ஒரு ஸ்டார்ட் ஸ்பாட் கொடுத்துச்சு. ஆனிமேட் பண்ணால் நல்ல ரீச் வரும் அப்படின்னு. இந்த ஆனிமே அதோட டார்ச்சை கண்டினியூ பண்ணி கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தா டவுட்டாக தான் இருக்கு. ஆனிமோட பிளாட் என்னன்னா, கிரே எனப்படும் கிங் இருக்கிறதுலே வார்லாம் நிறைய பண்ணி ஒரு டெரிஃபிக்கான ஒரு கிங் மாதிரி காட்டுறாங்க. அவர் இருக்கிற வேர்ல்ட் டெக்லாம் நல்லா டெவலப் ஆகி ஒரு மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் சிவிலைசேஷனா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம புக்ஸ்லாம் முன்னாடி படிச்சிருப்போம்ல, லைக் ஃபியூச்சர் வேர்ல்ட் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, லைக் சைபர் பங்க் அந்த மாதிரி தீம் இல்லாம ஒரு ஃபுல் ஒரு ஒயிட் பேஸ்டாகவும் அந்த ஒரு டெக்கியாகவும் ஃப்ளைங் காஸாகவும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வேர்ல்டு தான் இவர் இருக்கிறது. அங்கிருந்து இவர் இன்னொரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகுறாரு. கடைசியா அவருக்கு இருக்கிற ஞாபகம் என்னன்னா, அவர் பெட்ல இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுது. மேபி சம்படி யாராவது பாய்சன் பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது கில் பண்ணியிருக்கலாம். இன்னொரு வேர்ல்டில் ஒரு குழந்தையா வந்துட்டு ரீபார்ன் ஆகிறாரு. அங்கே என்னன்னா அவரோட நாலேஜ், அந்த திங்கிங் எல்லாமே அப்படியே இருக்கு. பட் ஆனால் நியூபார்ன் ஆன ஒரு பேபியோட உடம்புல. இந்த வேர்ல்டில் என்னன்னா மேஜிக் அண்ட் பீஸ் கிரீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவர் நாலேஜை டெவலப் பண்ணலான்னு அங்கே உள்ள புக்ஸ் மேஜிக்ஸ்லாம் லேர்ன் பண்றாங்க. இந்த பிளாட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு திங்க் பண்ண பிறகுதான் தெரியுது முஷாகோ டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட ஸ்டார்டிங்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோன்னே முஷாகோ டென்சையோட காப்பியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும். அதுக்கு ரீசெண்டா IGN ஃபேன்ஃபெஸ்ட் பண்ண இன்டர்வியூல இந்த மன்ஹுவாவோட ஆத்தர் டர்ட்டில் மீ சொல்லியிருந்திருப்பாரு. முஷாகோ டென்சைல இருந்து நிறையவே இன்ஸ்பயர் பண்ணியிருந்தேன். அதோட ரீஇன்கார்னேஷன் தீம், இந்த ஜானர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஜாப்பனீஸ் நாவலுமே ரீஇன்கார்னேஷன் பேஸ் பண்ணி நான் படித்தேன். அவருக்கு இது ஒரு நான் கிரெடிட்ஸா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த மன்ஹுவா பண்ணேன் அப்படின்றதையுமே தெளிவா சொல்லியிருந்தாரு. மன்ஹுவா படிச்ச நிறைய ஃபேன்ஸுமே சொன்னாங்க ஸ்டார்டிங்ல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா கோர் கான்செப்ட் போக டோட்டலாவே முஷாகோ டென்சை இன்னொரு ரோட்ல டிராவல் ஆகிற மாதிரியும் இது இன்னொரு ரோட்ல டிராவல் ஆகிற மாதிரியும் ரெண்டுமே கண்டிப்பா மாஸ்டர் பீஸா இருக்கும். ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நிறையவே சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லைஃப்ல MC ஆத்தர் பாஸ்ட் லைஃப்ல அவனுக்கு கிடைக்காதது எல்லாமே இதுல கிடைக்குது. அந்த சீன்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஹோல்சமாவே இருந்துச்சு. முன்னாடி பாஸ்ட்ல அவனுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாமே மற்ற பேரண்ட்ஸ் கூட்டு போகும்போது அவன் ஏக்கமா பாக்குற மாதிரி அதை காமிச்சிருந்தாங்க. ஃபேமிலிஸ் எல்லாமே குழந்தைங்களை டேக் கேர் பண்றது வெறும் டியூட்டி மாதிரி தான், அது எமோஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் போல. இந்த வல்ல அவங்க அப்பா அம்மா இவனுக்காண்டி உயிரை கொடுக்கறது கூட ரெடியாவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவனை கேர் பண்றது, ஒவ்வொன்னா இவனுக்காண்டி செய்யறது எல்லாமே அவனையுமே அறியாம அவனை கண்கலங்க வச்சிச்சு. அந்த சீன் கொஞ்சம் ஹோல்சமாவே இருந்துச்சு. லைக் அந்த பாஸ்ட்ல அந்த ஒரு அன்பு இல்லாதவங்க அது அவங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த இதுல காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலா ஒரு சின்ன டைம் ஸ்கிப், 2 வயசா இருக்கிற மாதிரி அந்த 2 வயசுலயே மேஜிக்குமே லேர்ன் பண்ணிடுறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. ஸ்டோரி கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அண்ட் அடுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாட் எப்படி வருது அப்படின்றது மீதி ரிமைனிங் எபிசோட்ஸ்ல ஸ்டோரி எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டோரி என்னமோ ஓகே தான், மன்ஹுவா என்னமோ கிரேட் அப்படின்றது சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இதுல பெரிய வில்லனே அனிமேஷன் தான். இப்பயே when is the remake of the anime coming அப்படின்னு சொல்லிட்டு மன்ஹுவாவோட ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. we have a competition for blue lockன்னு சொல்லலாம். ஐயோ அடிக்காதீங்க, என்ன சும்மா சொன்னேன். பட் கிட்டத்தட்ட அந்த அனிமேஷன் மாதிரி தான் இது இருந்துச்சு. பேசிக்காக ஒரு பெரிய லெவல் போர்ட்ரைட், அதாவது ஒரு ஸ்டாட்டிக் இமேஜை பண்ணிட்டு அது ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டோ பேன் அவுட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸை தான் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் போட்டு ஸ்பேம் மேலே ஸ்பேம் பண்ணியிருந்தாங்க. வரிசையாக அது ஸ்லோவாக லைட்டாக இப்படி திருப்புறதும் அப்படி திருப்புறதும் அடுத்து ஜூம் இன் போகிறதும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் நான் செக் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, மன்ஹுவால கூட நம்ம அந்த திரும்புறது, அந்த ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே அதோட மூவ்மெண்ட் கூட நல்லா இருக்கும். ஆனால் ஆனிமேல பேசிக்காக ஒரு ஸ்லைட் ஷோவை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஆனிமே நிறையா பேர் ஹைப்டாக இருக்காங்க, இன்வெஸ்டடாக இருக்காங்கன்னு தெரியும் போது அந்த ஸ்டூடியோ இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்ட் எடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியுது சம்டைம்ஸ் அனிமேஷனும் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸ்டோரி செல் ஆகும்னு.
நீங்கள் இதோட மன்ஹுவா ஃபேன்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட தாட்ஸ் என்னன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வரப்போகிற எல்லா அனிமேக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். இது போன்ற அனிமங்க கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். ありがとうだってばよ。ああ、ありがとう。